லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்காக அல்ட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. குள்ள நரி கேட்டுக்குச்சான். குள்ள நரியுமே கேட்டுக்குச்சான். குள்ள நரியுமே கேட்டுக்குச்சான். குள்ள நரியுமே கேட்டுக்குச்சான். 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 திறந்து காக்கா பாட வடையுமே கீழே விழுந்துடுச்சான். விழுந்தத நரியும் கவ்விக்கிச்சான். வாயில போட்டு மென்னுக்குச்சான். நாலு ப்ரூட்டல் மர்டர், ஒரு மர்டர் அட்டெம்ப்ட். யாரா நீ? உன்னதான் கேட்குற, யார் நீ? உன் பொண்டாட்டி ஃபோன் நம்பர் என்ன? இங்கே சாவடிச்சிருவேன். யார் நம்பர் கேட்குற?
உனக்கு பதில் வேணாமா? அடி ஏய் உனக்கு பதில் வேணாமா? 9841584393. That's good. That's good. அப்பா அம்மா இருக்காங்களா? ஏய் அப்பா அம்மா இருக்காங்களா? சொல்லு. அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் ஊர்ல இருக்காங்க. அவங்க நம்பர் சொல்லு. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? சாவடிச்சிருங்க. கடைசியா எப்போ கால் பண்ண? கடைசியா எப்போ கால் பண்ண? ஒரு 35 days இருக்கும். 35 days. You have not called your mother in 35 days. அவங்க இப்போ உயிரோட இருக்காங்களான்னு கேளு. என்ன சொன்ன? அவங்க இப்போ உயிரோட இருக்காங்களான்னு கேளு. கேளு. ஐயா சங்கரு, அம்மா நல்லா இருக்கியா ஐயா? மருமக பேச்செல்லாம் எப்படியா இருக்காங்க? போன் வரலன்னு போன் ரிப்பேர்னு நினைச்சையா. எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. அப்படியாயா? சரி சரிம்மா. இருக்கியோ? சரியா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்களான்னு தான் நாங்களும் ஏங்கிட்டு இருக்கோம். டேய் டேய் அன்பு இல்லம், அங்கதான் நாங்க இருந்தோம். எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் அங்க இருந்தாங்க. என் பேரு ராகவன். நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட். சொந்தமா 4 ஷாப் வச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு பையனை டாக்டருக்கு படிக்க வச்சேன். ஆனா அவன் என்னை இங்க சேர்த்து விட்டுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். ஆராரு ஆரிரரு பாடி ஒன்ன தூங்க வச்சேன். ஆனா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா போக போக பழகிடுச்சு. என்ன மாதிரி அங்க இருந்தவங்க தான் நான்சி. கொஞ்ச நாள்லயே என் சோகத்தை மறந்து எல்லாரோடையும் நெருக்கமாயிட்டேன். ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கா? ஆராரு ஆரிரரு பாடி ஒன்ன தூங்க வச்சேன். அங்க இருக்கிறவங்க சாகிற வர அந்த முதியோர் இல்லம் பார்த்துக்கும். இப்படி கூட இருக்கிறவங்க செத்து போறத பார்த்து மரணங்கிறது எங்களுக்கு மறத்து போச்சு. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்துச்சு. அந்த முதியோர் இல்ல நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணாங்க. என்னவோ செத்து போனவங்க எலும்ப எக்ஸ்போர்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க. விருப்பப்பட்டவங்க அங்கேயே தங்கிக்கலாம், வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க போகலான்னு சொன்னாங்க. நாங்க எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் நியூஸா இருந்தது. அங்க 2 நாள் போலீஸ் இருந்துச்சு, 3 நாள் டாக்டர் இருந்தாங்க, 4வது நாள் நாங்க மட்டும்தான் அங்க இருந்தோம். எங்களை யாராவது கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு நாங்க ஏங்கினோம். அப்பதான் தாமஸ் மகன் வந்தான். யோ, எத்தனை நாளா வந்துட்டு இருக்கேன்? பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன்டா. நீ உயிரோடு இருந்தா தானே? நீ செத்துட்டா பாக்குறியா? நீ செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் வாங்கி காட்டுமா? வெறும் 1500 ரூபா போதும். பெரிய மனுஷன் பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. கிளட்டு. இந்த பத்திரத்தை எப்படி என் பேர்ல மாத்தணுங்கிறது எனக்கு தெரியும். நீ இங்கே கிடந்து சாவு. அவன் போன 3வது நாள் தாமஸ் இறந்துட்டாரு. சாவுக்கு கூட அவன் வரல. அங்கிருந்த எல்லாருக்கும் அழுக வந்துச்சு.
ஆனா எனக்கு மட்டும்தான் கோபம் வந்துச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண, ஒரு பிள்ளைய பெத்து அதுக்கு காது கேட்குமா, கண்ணு தெரியுமா, சரியான வயசுல நடக்குமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து அந்த குழந்தைக்கு வளர்த்து ஸ்கூல்ல சேர்த்து கடனை வாங்கி வீச கட்டி படிக்க வச்சு நல்ல வேலையில சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில அவங்க கையை எதிர்பார்த்து நிலைமை வரும்போது கடைசி வரைக்கும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகாம பாதி முதல் விட்டுட்டு போற யோனங்களை வாழ்றதுக்கு தகுதியே முதல்ல நான் கொன்னது தாமஸ் மகனை தான். வேட்ட இங்கு வேங்கை ஒன்று ஆடுதே, கெட்ட கெட்ட நன்றி கெட்ட பேரை கொன்று போடுதே. அவங்களை கொன்ன. தப்பு பண்ணவங்க தப்பிக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு தப்பாடா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் புருஷன் மட்டும் 2 பேர் வேலைக்கு போனா தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். இதில் எப்படி அவங்களை பார்த்துக்க முடியும்? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் பாதி பேரை நீ கொலை பண்ணணும். So casual. பாதிக்கப்பட்டதாண்டா நீங்க எல்லாம் திருந்துவீங்க. என்னால எல்லாரையும் கொல்ல முடியாது, ஆனா கண்ணுல பட்டா அவனை நான் கொல்லுவேன். பெரிய மயிறு கொலை பண்ண வரான். அப்படி பார்த்தா உன் பையன் தப்பு பண்ணா அவனை கொல்ல வேண்டியதானே? என்ன தப்பு பண்ற பிள்ளைகளை கொல்றான்னா என் மகனை கொல்ல மாட்டேனா? என்ன ஆசிரமத்தில் விட்டுட்டு அவன் போன அந்த ஃப்ளைட் காணோன்னு மலேசியன் கவர்மெண்ட் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. The government is searching, but I'm sure he's dead. நீ பண்ணதெல்லாம் ரொம்ப நியாயம் நினைப்பா. உங்களை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு தானே கொலைகாரனா மாறினேன். சரி, அந்த தாத்தா பாட்டி என்னடா பண்ணாங்க? அவங்கள ஏன்டா ஈவிரக்கலாம இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்க? ஏன் கொலை பண்ணுன்னு கேட்டேன். நான் அவங்கள கொலை பண்ணல. உன்னை தான் கேட்குறேன், ஏன் கொலை பண்ணுன்னு? அவங்கள நான் கொல்லல. தனஞ்சயனும் சாரதாவும் எங்க இல்லத்தோட ரெகுலர் ஸ்பான்சர்ஸ். வயசானாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒத்தாசையா ஹாப்பியா இருந்தாங்க. அவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தது, ஆனா லைஃப் மஸ்ட் கோ ஆன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்தாங்க. தனஞ்சயன் ஒரு டைரியிஸ்ட். வீட்டில் பூ பூத்தாலும் வெளியே மழை பெஞ்சாலும் எல்லாத்தையும் டைரியில் எழுதுகிற பழக்கம் இருக்கு அவருக்கு. பொண்ணு காணாம போனதிலிருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏற்கனவே ஆஸ்மா பேஷண்டான சாரதாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. தனஞ்சயன் தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. சுபா எங்க இருக்கான்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் அவளை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சுபாவுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கல. ஒரு நாள் சாரதா இறந்துட்டாங்க. தன் பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் தனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சு தனஞ்சயனும் இறந்துட்டாரு. சாக போற நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் டைரியில எழுதி வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இனிமே பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க இல்லத்துக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்டு தனஞ்சயன் வீட்டுக்கு வந்தோம். ஆனா அங்க நாங்க பார்த்தது தனஞ்சயன் சாரதாவோட டீகம்போஸ்ட் டெட் பாடிஸ். நாம பெத்த பொண்ணு நம்மளை பார்த்துக்கலங்கிற வேதனைய அந்த டைரியில தனஞ்சயன் எழுதி வச்சிருந்தாரு. அந்த டைரியை படிக்க படிக்க எனக்கு சுபாவையும் கொல்லணுங்கிற ஆத்திரம் வந்துச்சு. ஆனா அவ எங்க இருக்கான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துல தான் வீட்டுக்கு லிசா வந்தா. அவ மூலமா
சுபா வீட்டுக்கு வர போறதா தெரிஞ்சது. இன்னொரு கொலைக்கு நாங்க ரெடியானப்போதான் லிசாவும் அதே தப்பு பண்றான்னு தெரிஞ்சது. அவளையும் கொல்ல ட்ரை பண்ண. ஆனா லிசா உடம்புக்குள்ள அன்னைக்கு சாரதாவை பார்த்தேன். சாரதா லிசாவை காப்பாத்துறாங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்துல இருந்து நான் லிசாவை கொல்ற எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். தனஞ்சயன், சாரதா, நான் தான் என் அப்பா அம்மாவை கொண்டுட்டேன். ஐ ஃபீல் சோ கில்ட்டி. நான் அவங்க கூடவே இருந்திருக்கணும் கடைசி வரை. சாரிம்மா, எவ்வளோ நாள் நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தேன்னு இப்போ தான் புரியுது. இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.